வந்துட்டாங்க. வாங்க 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 உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. வாங்க 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 வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. நீங்க பேங்க்குக்கு வந்தப்ப பார்த்தது. எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. எல்லா விஷயமும் கூடி வந்து நம்ம சொந்தமாக போறத நினைச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்ன ஏமா பாக்குற? வந்தவங்க கிட்டே கேட்க வேண்டியது தானே. என்ன விசேஷங்க? திடீர்னு பூ பழம்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. என்னது இப்படி கேட்டீங்க? உங்க பொண்ணு கருணாவுக்கும் இவங்க பையன் ரவிக்கும் உப்பு தமிழ் மாதிரிக்கு வந்திருக்காங்க. நான் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். எழுந்திரிங்க, தயவு செஞ்சு எந்திரிங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க. அம்மா என்ன? அம்மா கொஞ்சம் பொறுமையா இருமா, அவசரப்படாத. இன்னும் என்னடி பொறுமையா இருக்கிறது? ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு ஆடுறீங்க. இந்த பையனோட கருணா சுத்திக்கிட்டு இருக்கானு தானே அவளுக்கு அவசர அவசரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இவங்களை எதுக்கு சம்மந்தம் பேச வர சொன்னீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஏங்க, நீங்க படிச்சவங்க தானே. இந்த விஷயத்துல எனக்கு சம்மதம் இருக்கான்னு ஒரு வார்த்தை நீங்க கேட்டீங்களா? இவங்க எல்லாம் சொன்னாங்கிறதுக்காக பழத்தொட்டோட வந்துருவீங்களா? கிளம்புங்க. ஏம்மா இப்படி பேசுறீங்க? நாங்க நிச்சயம் பண்ண வர விஷயம் உங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது. ரவியை கருணா லவ் பண்ற விஷயமும் தெரியாது. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நம்ம கர்ணா இந்த பையனை விரும்புறாளா? ஆமாத்த, இவர் நம்ம வீட்டுக்கு பழைய துணி வாங்க வந்தார்ல, அப்பவே கருணாவோட இதயத்தை சேர்த்து எடுத்துட்டு போயிட்டாராம். அதை புரிஞ்சுக்காம நாம தான் கருணாவை முட்டாள்தனமா நம்பிட்டு இருக்கோம். நம்ம பொண்ணு மேல தப்பு வச்சுக்கிட்டு அந்த நிலா மேல கோவப்பட்டதுல எந்த நியாயமும் இல்லம்மா. இந்த குடும்பத்து மேல அசிங்கத்தை பூசினது அவ இல்ல, உன் பொண்ணு கருணாதான். இன்னொரு விஷயம் சொன்னா இன்னும் நீ மனசு உடைஞ்சு போயிடுவமா. உன் ஆசை மருமகளுக்கும் உன் பிள்ளைக்கும் இந்த விஷயம் எல்லாம் தெரியும். ஆனாலும் உன்கிட்ட இதை சொல்லாம மறைச்சிருக்காங்கம்மா. நீதான் சக்தி மேல பரிதாபப்பட்டு அவளை சரி பண்ணணும் துடியா துடிக்கிற. ஆனா அவளுக்கு உன் மேல மாமியாருங்கிற மரியாதையோ பாசமோ கொஞ்சம் கூட கிடையாது. அம்மா, அவ ஒரு நல்ல மருமகளா இருந்தா என்னமா பண்ணிருக்கணும்? கர்ணா அப்படி பண்ணிருக்கான்னு உங்ககிட்ட தானே வந்து சொல்லிருக்கணும். ஏன் சொல்லல? யாருக்கும் தெரியாம கருணாவை கூட்டிட்டு போய் திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் திட்டம் போட்டிருக்காங்கம்மா. லக்ஷ்மியும் இதுக்கு உடந்த. லக்ஷ்மியும் இதுக்கு உடந்த. அப்படிலாம் நடந்தா அது நமக்கு தானே அவமானம். அதனாலதான் இவங்களை நிச்சயம் பண்ண நாங்க வர சொல்லிட்டோம்.
இவங்க சொல்றதெல்லாம் கேக்குறப்போ எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. உங்க விருப்பத்தோடயும் சம்மதத்தோடயும் தான் இந்த நிச்சயம் நடக்க போகுதுன்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல இவ்ளோ குழப்பம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க வந்திருக்கவே மாட்டோம். எங்களை மன்னிச்சிருங்கம்மா. உங்க மருமகளும் புள்ளையும் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம விட்டது தப்புதான். ஆனா அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஆனா இத இத திருட்டுத்தனமா நடத்தணுங்கிற அந்த எண்ணமே எங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல. அதே சமயம் இத நல்ல விதமா நடத்தி வைக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பிள்ளைங்களோட விருப்பம் என்னன்னு இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். கோவத்தை விட்டுட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு தான் நம்ம பார்க்கணும். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? கர்ணாவை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. அவ என் வீட்டு மருமகளா வரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரவிக்கு அவளை கட்டி வைக்கிறதுல உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க, இப்பவே தட்ட மாத்திக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில விஷயங்களை நாங்க பேசி ஆகணும். இல்ல இந்த போட்டோ எடுத்துட்டு வா. இது கர்ணாவுக்காக நாங்க பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளை. ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பாருங்க, யார் பெட்டரா தெரியுறாங்க. நீங்க உங்க புள்ளைய விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா உங்க பையனை விட இந்த மாப்பிள்ளை தானே சூப்பரா இருக்காரு. சரி, அழக விடுங்கம்மா. மத்த விஷயங்களை பத்தி பேசுவோம். அந்த மாப்பிளைக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு. துபாயில வேலை செய்யறாரு. மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. ஆனா உங்க புள்ள என்ன பண்றாரு? வீடு வீடா போய் பழைய துணி வாங்குறது, வயசானவங்களுக்கு கை காலை பிடிச்சு விடுறது, கண்ணு தெரியாதவங்களுக்கு பாடம் படிச்சு காட்டுறதுன்னு இருக்காரு. இதெல்லாம் ஒரு வேலையாங்க? இல்ல இதுக்கு தான் சம்பளம் கிடைக்குமா? இத பாருங்க, சம்பளத்தை பத்தி ஏன் பேசுறீங்க? நீங்க என்ன எனக்கு லோனா கொடுக்க போறீங்க? பொண்ணை தானே கொடுக்க போறீங்க? என் கேரக்டர் மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்க. தம்பி, இந்த காலத்துல கேரக்டர் மட்டும் முக்கியம் இல்ல, கேஷும் முக்கியம். காலம் முழுக்க நீ சேவை செஞ்சுட்டே இருந்தா எப்ப வேலைக்கு போய் சம்பாதிக்க போற? எப்படி எங்க பொண்ணை காப்பாத்த போற? மாமா, இவர் சொன்னது உங்களுக்கே புரியலையா? நல்ல வசதியான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா எதுக்கு வேலைக்கு போகணும்? எதுக்கு சம்பாதிக்கணும்? வீட்டோட மாப்பிள்ளை செட்டில் ஆட வேண்டியதானே? இத பாருங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க. இப்படி கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தாதீங்க. நாங்க அசிங்கப்படுத்தலப்பா, பிராக்டிகலா தான் பேசுறோம். அம்மா, நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குதுன்னு வச்சுங்க. உங்க புள்ள மாதிரி ஒரு வரம் வந்து இந்த மாப்பிள்ளை மாதிரி ஒரு வரம் வந்தா நீங்க யாரை செலக்ட் பண்ணுவீங்க? மனசாட்சியோட சொல்லுங்க. நீங்க பார்த்த மாப்பிள்ளை இதை விட பெட்டராவே இருக்கலாம். பிள்ளைங்க விருப்பம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்காகவாது இதை ஒத்துக்க கூடாதா? எங்க பொண்ணு மலை உச்சில இருந்து குதிக்கணும்னு ஆசைப்படுவா. அதுக்காக அவளை பிடிச்சி தள்ளிட முடியுமா? உங்க பையனை கல்யாணம் பண்ணி வச்சா கிட்டத்தட்ட அப்படிதான். இதுதான் அவங்க முடிவுனா எங்களை கூப்பிடாமலே இருந்திருக்கலாமே. ஏன் சம்பந்தம் பேச வர சொல்லிட்டு இப்படி அவமானப்படுத்துறீங்க? நீ பண்ணது மட்டும் சரியாப்ப? அத்தை எவ்வளவு நம்பிக்கையோட கருணாவை சேவை செய்ய உங்க கூட அனுப்பி வச்சாங்க. அவ மனசை கரைச்சது தப்பு இல்லையா? பழகின வீட்டுக்கு இப்படி துரோகம் பண்ணலாமா? இந்த பாருங்க, நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. கருணாதான். ரவி, அமைதியா இருப்பா. வேண்டாம்ப்பா, இவங்க பேச்ச நம்பி வந்தது நம்மளோட தப்பு. இதுக்கு மேலே இங்க நின்னு பேசினா நல்லா இருக்காது.
நம்ம கிளம்பலாம் வா. வாப்பா ஓ அம்மா ஒரு நிமிஷம் இருங்க நான் வேண்டாப்பா. கருணா உன் ஃப்ரெண்டு தானே. நம்மளால அவ வீட்ல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கணும். வாப்பலாம் ஓ. அம்மா இவங்களாவது வெளியாளுங்க. ஆனா நம்ம கூடவே இருந்து துரோகம் பண்ணிருக்காளே ஒருத்தி, அவளை இந்த விஷயத்துல நம்ம மன்னிக்கவே கூடாதுமா. ஏமா அவ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா மத்தவங்களுக்கு அதே மாதிரி கல்யாணம் பண்ணி வைப்பாளா? நல்ல வேலை எங்க 2 பேருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இல்லாட்டி எங்களையும் ஒரு வழி பண்ணிருப்பா போல இருக்கு. ஏமா பெத்த பொண்ணை பத்தி நீ தானம்மா முடிவெடுக்கணும். அவளும் லட்சுமி மட்டும் எப்படிமா முடிவெடுக்க முடியும்? உண்மையை உன்கிட்ட சொல்லாம எப்படிமா அவங்க மறைக்கலாம்? நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லைங்கிற நினைப்பு தானம்மா அவளை இப்படி பண்ண வச்சிருக்க. இத பாருமா, அவளை இப்படியே விட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன்னை கால் தூசி கூட அவ மதிக்க மாட்டா. அப்புறம் ஒரு மூலையில உன்னை உட்கார வச்சுட்டு இந்த குடும்பத்தையே அவதான் பெரிய நாட்டாம மாதிரி நடத்த ஆரம்பிச்சிருவா. இத பாருமா, இந்த குடும்பத்து மரியாதையை காப்பாத்துறது உன் கையில தாமா இருக்கு. நிலா, துண்டு கொடுமா. நிலா, இன்னைக்கு காலைல லேட்டா எழுந்ததுனால சரியா சமைக்க டைம் கிடைக்கல. சாம்பார் மட்டும் வச்சிருக்கேன், முட்டை இருக்கு, பொரியல் செஞ்சுக்கோ என்ன. அப்புறம் இன்னைக்கு கேஸ்காரன் வந்தாலும் வருவான். கார்டும் பணமும் பீரோல வச்சிருக்கேன். காலி சிலிண்டர் படிக்கட்டுக்கு கீழே இருக்கு, எடுத்து கொடுத்துரு. சரி, இனிமே நீ வேலைக்கு வரமாட்டேன்னு உன் ஆபீஸ்ல சொல்லிட்டு போயிட்டுமா? சொல்லணுங்கிறது இல்ல, வரலன்னா அவங்களே புரிஞ்சுப்பாங்க. இருந்தாலும் சொல்லணுங்கிறது முறைமா. சரி, நீ படிக்கிறதுக்கு புக் ஏதாவது வேணுமா? வேணாம். சரிம்மா, நான் கிளம்புனதுக்கு அப்புறம் நீ தனியா இருப்ப. முன் கதவு பின் கதவு எல்லாம் உள்ள தாப்பாடு கொஞ்சம் பத்திரமா போட்டுக்கோ. ம், ஜாகிரதையா இருமா. ம். கிளம்புறேன். என்னமாச்சு உனக்கு? எப்பவுமே வாசப்படி வரைக்கும் வந்து வழி அனுப்புவ, இன்னைக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற. என்ன கேட்டாலும் பட்டும் படாம பதில் சொல்ற. ஏமா என்கிட்ட இப்படி நடந்துக்கிற? உனக்கு புத்திமதி சொல்றதுக்கோ கண்டிக்கிறதுக்கோ எனக்கு உரிமை இல்லையாம்மா? அதுக்கு போய் கோவிச்சுக்கிட்டு என்கிட்ட பேசாம இருந்தா எப்படிமா? எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்ல. நீ நடந்துக்கிறத பார்த்தா அப்படி தெரியலையம்மா. உன் கோவத்தை என் மேல கொட்டி தீர்த்துக்கிட்டா கூட பரவாயில்லம்மா, இப்படி பேசாம மட்டும் இருந்துடாது. உன்னோட இயல்பே இதுதான்னா எனக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காதுமா. ஆனா நீங்க 3 பேரும் என்கிட்ட கோச்சிக்கிட்டதே கிடையாது. மனசளவுல வருத்தம் இருந்தா கூட இப்படி பேசாம இருந்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு நீ இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இதுக்கு முன்னாடி நம்ம இருந்த வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பாருமா. நீ, சக்தி, திலீப எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க. சக்திக்கு கல்யாணம் ஆகி அங்க போயிட்டா, திலீபனும் அவர்கிட்ட போய் சேர்ந்துட்டான். இப்போ இந்த வீட்டில் இருக்கிறது நீயும் நானும் மட்டும்தாம்மா. சந்தோஷமோ துக்கமோ நம்ம 2 பேர் தாம்மா பங்கு போட்டுக்கணும். நீ எதனால இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியுதுமா. ஆனா காரணம் இல்லாம யாரையும் நான் தப்பா பேச மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? சத்யாவோட நீ பழகக்கூடாதுன்னு நான் சொன்னது ஓ நல்லதுக்கு தான். அது ஏமா உனக்கு புரிய மாட்டேங்குது? சத்யா ஒரு சிக்கலான ஆளுன்னு என் மனசும் அனுபவமும் சொல்லுதுமா. ஆனா உன்னோட வயசு, நீ எல்லாத்தையும் ஈஸியா நம்பிடுற. ஆனா அந்த மாதிரி ஒரு ஆளோட பழகுனா உன் வாழ்க்கையில பிரச்சனையும் குழப்பமும் தாம வரும். அதுக்கப்புறம் நீ நிம்மதியாவே இருக்க முடியாது. அதனால்தான் அந்த நட்பு வேண்டான்னு சொல்றான்.
முன்னெல்லாம் நான் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் உங்கள் நல்லதுக்கு தான் நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்க. இப்போவும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். நான் நினச்சிட்டு இருக்கிறத பொய்யாக்கிடாதம்மா. ஹலோ சத்யா, முதல்ல ஃபோன் பண்ணப்போ ஏன் எடுக்கல? என் மேல ஏதாவது கோவமா இருக்கீங்களா? ஐயோ சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஃபோனு ரூமுக்குள்ளே இருந்தது, வந்து எடுக்கிறதுக்குள்ளே கட் ஆயிடுச்சு. கை எப்படி இருக்கு? காயம் ஆறிடுச்சா? ஆ பரவாயில்லைங்க, இன்னும் முழுசா ஆறல. சாரி சத்யா. அப்பா உங்க மனசை புண்படுற மாதிரி பேசுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த கிரிமினல் கிட்ட இருந்து என்னை காப்பாத்தியும் உங்களை ஏன் அப்பா இப்படி புண்படுத்தினார்னு எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சத்யா. ஆ பரவாயில்லைங்க, எனக்கு உங்கள் அப்பா மேலே எந்த வருத்தமும் இல்லை. என்னால் தானே பாவம் நீங்கள் அந்த பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டீங்க. அப்படி பார்த்தா அவர் என் மேலே கோவப்படுறது கூட நியாயம் தானே. எங்க அப்பாவை நீங்க தெளிவா புரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசுறீங்க சத்யா. ஆனா அவர் தான் உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு.